உப்பு எப்படி உற்பத்தி ஆகுதுன்னு போன வீடியோவில் பார்த்தோம். இப்போது அந்த உப்பை எப்படி வரப்புக்கு கொண்டு வர்றது, அதுக்கு என்னெல்லாம் தேவைன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். உப்பு படிவமாக படியும் போது உறைய ஆரம்பிக்கும். அப்படி உறையாமல் பிரித்து வைக்க கோட்டு கம்பின்ற இந்த கம்பியை பயன்படுத்தி கோடு போட்டு அந்த உப்பை உடச்சி விடுவாங்க. இந்த கம்பியில் 10லேருந்து 12 பல் இருக்கும். ஒரு நாள் நேர்கோடு, ஒரு நாள் குறுக்கு கோடு அப்படின்னு போட்டு இந்த உப்பை பிரிக்கும்போது வாடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ரெண்டாவது, உப்பு வாரி வைக்க வார்பலகைன்னு சொல்கிற இந்த 9 இன்ச்சு பலகை தேவைப்படுது. இதை வச்சு தண்ணியில் இருக்கிற உப்பை வரப்பில் வாரி வைப்பாங்க. வாரும்போது இந்த உப்பு நசுப்புத்தன்மை, அதாவது மாய்ஸ்சர் அதோடு இருக்கும். இந்த நசுப்புத்தன்மை இல்லாமல் பண்ணுறதுக்கு அந்த தண்ணியில் நல்லா அலசி வாருவாங்க. அப்போது இந்த மாய்ஸ்சர் அதிலேருந்து ரிமூவ் ஆகிடும். வாரி வச்ச உப்பை எப்படி கரைக்கி கொண்டு வர்றது, அதுக்கு என்னெல்லாம் தேவை அப்படின்றத பற்றி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நன்றி.